ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, பன்னீர் பெப்பர் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நான் வச்சு சாப்பிடும்போது. இதை எப்படி செஞ்சேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. பன்னீர் எடுத்துக்கோங்க, எந்த பிராண்ட் வேணாலும் எடுத்துக்கோங்க. வீட்டில் கூட செஞ்சுக்கிறலாம். பன்னீர் செய்துட்டு அதில் கூட இந்த மாதிரி பெப்பர் ஃப்ரை பண்ணலாம். இப்போ இதை இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறத எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு தாட்டி லேசாக கழுவிடுங்க. கழுவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிக்கிறலாம். கட் பண்ணிவிட்டு மறுபடியும் க்யூபாக கட் பண்ணணும். நல்லா ஷார்ப்பான கத்தியாக வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா லேயராக வரும். இப்போ ஃபுல்லாமே கட் பண்ணிட்டோம். நம்ம இந்த கடைசி பகுதி மட்டும் தனியாக எடுத்துருங்க. இப்போ இதை இந்த மாதிரி ஒன்றா சேர்த்துட்டு சரியான சைஸாக எல்லாம் கரெக்டாக இருக்கிற மாதிரி ஒரே மாதிரி வர மாதிரி க்யூபாக கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மசாலாலாம் உள்ளே ஏறும். எல்லாமே கட் பண்ணியாச்சு. இதை லேசாக எண்ணெய் தடவிக்கங்க கத்தியில். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி க்யூபாக இருக்கணும். சின்ன சைஸும் இருக்கக்கூடாது, பெரிய சைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி எல்லாம் இருக்கணும். இப்போ இதையெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெய் சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு பெரட்டி போடுங்க மெதுவாக. சிம்மிலே வச்சுக்கோங்க ஸ்டவ்வை. வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் ஃப்ரை பண்ணிடுங்க. இது 3 பேர் 2 பேர் சாப்பிட்லாம் இந்த பன்னீரை. இப்போ இதையெல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்ருங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சுருங்க வேறு பாத்திரத்துக்கு. அடுத்ததாக இதே கடாயில் கொஞ்சம் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு பொடியாக நறுக்கின பூண்டு அதை இதோட சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கூடவே போட்டுக்கோங்க. நல்ல ஃப்ளேவராக இருக்கும் பூண்டு. நீங்கள் ஆயிலுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துட்டு பூண்டை ஃப்ரை பண்ணிக்கிறலாம். இப்போ நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. இதையும் சிம்மிலே வச்சு வறுத்து எடுங்க பூண்டை. இப்போ இதுலேயே நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு அதையும் ஃப்ரை பண்ணிடுங்க. ஒரு முழு வெங்காயம் பெரிய வெங்காயமாக சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிருச்சு. ஃப்ரை பண்ணி வச்சுருக்க பன்னீரை இதோட சேர்த்துக்கரலாம். இது ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் டைமில் கூட செஞ்சு சாப்பிட்லாம். இல்லாட்டி சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கரலாம். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கரலாம். ஆம்ச்சூர் பவுடர் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க புளிப்பு சுவைக்காக. கொஞ்சம் போல் வினிகர் சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் தெளிச்சுக்கோங்க. கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் அதனால். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க கீழேருந்து மேலே வரைக்கும். அடிகனமான பாத்திரம் வச்சிங்கன்னா தான் ஒட்டாமல் வரும். இதிலே கொஞ்சம் சோயா சாஸ் அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். நல்லா இந்த மாதிரி 4 பக்கமும் கிளறி விடுங்க. இந்த மசாலா எல்லா இடத்துலையும் ஒட்டணும். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்க மிளகு, அதாவது இது கூட 1/2 ஸ்பூன் சீரகம், 3 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை இதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். அதை இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி கிளறி விட்டுருங்க. இதை ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை ஒரு நான் சப்பாத்தி அப்படி சாப்பிடணும், பூரிக்கு வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னா இதில் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க. இதை ஒரு கிரேவி மாதிரி கூட ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்லாம். இதில் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இந்த புளிப்பு சுவை அதே பூண்டு வாசனை இது மட்டும் போதும். இந்த மாதிரி செமி கிரேவி மாதிரி செஞ்சு எடுத்துக்கோங்க. இது ட்ராவல் டைமுக்கு இந்த மாதிரி சப்பாத்திக்கு ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். சீக்கிரம் கெட்டும் போகாது. ஏன்னா நம்ம வினிகர் இதில் சேர்த்துருக்கோம். நல்லா சுட சுட இந்த மாதிரி செஞ்சு பரிமாறி சாப்பிட்டுங்க. இன்றைக்கி நான் இது நான் மாதிரி செஞ்சுருந்தேன். அது ஒன்று ரெடி பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தோசைக்கல்லில் போட்டேன். கொஞ்சம் பெரிய சைஸாகவே போட்டிருந்தேன். போட்டுட்டு நெய் இல்லைன்னா பட்டர் கூட அதில் சேர்த்துக்கரலாம். நான் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றி சுட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுற்றியும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 4 பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்ருங்க ஆயிலை.
போட்டுட்டு மறுபடியும் இதை திருப்பி போட்டுட்டேன். போட்டுட்டு இந்த கலர் வந்துடும். நல்லா மெல்லிஸாக போடுங்க. அப்போ தான் இதோட சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடி ஆகிருச்சு. இது மாதிரி 4 செஞ்சுருந்தேன். இப்போ பன்னீரை சர்விங் பவுலுக்கு மாற்றிடுவோம். பெப்பர் ஃப்ளேவரோட சூப்பராக இருக்கும். இது பார்க்குறவும் நல்லாயிருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணியும் பாருங்கள். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, நேரமும் கம்மி தான். இதில் நிறையா ஆயில் சேர்க்கலை, நெய் தான் சேர்த்துருக்கோம் இந்த பன்னீரில். ஹோட்டல்ஸில் வாங்கி சாப்பிடும்போது காஸ்ட்லியாக இருக்கும் இதெல்லாம். இந்த மாதிரி நம்மளே வீட்டிலே ட்ரை பண்ணிடலாம். வித்தியாசமாக இருக்கறனால எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நார்மலாக நம்ம எப்பயும் வீட்டில் செய்கிற கோதுமை மாவு பரோட்டா, சப்பாத்தி அதுக்கு கூட இது நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நல்ல சுட சுட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது இப்போ பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிட்ணுன்னு தோணும். இந்த பன்னீரும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்ல காரசாரமாகவும் இருக்கும். அந்த பெப்பர் காரத்தோட நல்லாவும் இருக்கும். இந்த சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.